வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்து அமலில் இருக்கும் 3 குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக 3 புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது. திருத்தப்பட்ட சட்ட மசோதாக்களை கடந்த ஆகஸ்ட் மாதம் மத்திய அரசு தாக்கல் செய்தது. ஜனாதிபதி ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இந்த 3 மசோதாக்களும் அடுத்த 3 மாதங்களுக்குள் சட்டமாகிறது. தூத்துக்குடியில் மின்கம்பத்தினை பழுதுபார்த்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த முருகன் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த முருகன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் முடிவில் எடப்பாடி உள்ளார். ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 5 நபர்களை வேட்பாளர் பட்டியலில் தயார் செய்து கொடுக்க வேண்டும். அவர்களின் பின்புலம், பொருளாதார நிலை, கல்வி நிலை போன்ற தகவல்கள் சேகரித்து தர வேண்டும். இந்நிலையில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூடுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களை இறுதி செய்ய இபிஎஸ் அதிரடி திட்டம். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதனால் அங்குள்ள மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நயினார் நாகேந்திரன் தலைமையில் ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை அறிவித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் 5 நாள் சுற்றுப்பயணமாக ரஷ்யாவுக்கு சென்றார். நேற்று மாஸ்கோ சென்றடைந்த அவருக்கு அந்நாட்டின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரு நாடுகளின் உறவுகள், குறிப்பாக வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாட்டு மந்திரிகளும் விவாதிப்பார்கள் என்று தெரிகிறது.